Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 69. First slide பார்க்கலாம். Heavily marketed flagship. Enthusiasts. Heavily marketed flagship அப்படின்னா பெரிதும் சந்தைப்படுத்தப்பட்ட ஹெவிலி மார்க்கெட் பெரிதும் சந்தைப்படுத்தப்பட்ட ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா முதன்மை பெரிதும் சந்தைப்படுத்தப்பட்ட முதன்மை எந்தூசியாஸ்ட் அப்படின்னா ஆர்வலர்கள் IQ03 phone is finally official thanks to its launch in India on Tuesday. The heavily marketed flagship 5G phone is targeted at mobile gaming enthusiasts and will go on sale in India starting March 4 at 12 p.m. via Flipkart and the company officials IQ.com website. IQ03 தொலைபேசி இறுதியாக அதிகாரப்பூர்வமானது. செவ்வாயன்று இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்கு நன்றி. பெரிதும் சந்தைப்படுத்தப்பட்ட முதன்மை 5G தொலைபேசி மொபைல் கேமிங் ஆர்வலர்களை இலக்காக கொண்டுள்ளது. ஸோ இதில் மொபைல் 2 தொலைபேசி இது மார்ச் 4 முதல் மதியம் 12 மணிக்கு நண்பகல் ஃப்ளிப்கார்ட் மற்றும் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ IQ.com வலைத்தளம் வழியாக இந்தியாவில் விற்பனை வரும். ஸோ இதில் IQ03 phone is a finally official. இந்த ஃபைனலி அஃபிஷியல் அப்படின்னா ஃபைனலின்னு இறுதியாக ஃபோன தொலைபேசி இறுதியாக அஃபிஷியல் அதிகாரப்பூர்வமானது ஃபைனலி அதில் வெளியிட்டாங்க அப்படின்னு. தேங்க்ஸ் டு இட்ஸ் லான்ச் இன் இந்தியா ஆன் டியூஸ்டே. ஸோ செவ்வாயன்று இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்காக நன்றி. இந்த ஹைலைட் பண்ண வேர்டு த ஹெவிலி மார்க்கெட்டட் ஹெவிலினா பெரிதும் மார்க்கெட்னா சந்தைப்படுத்தப்பட்ட ஃப்ளாக்ஷிப் முதன்மையான 5G ஃபோன் 5Gயில் இந்த சந்தைப்படுத்தப்பட்ட முதன்மையான ஃபோன்னா இஸ் டார்கெட்டட் அட் மொபைல் கேமிங் எந்தூசியாசிஸ்ட். ஸோ மொபைல் கேமிங் மொபைல் கேமிங்னு விளையாட்டு மொபைல் விளையாட்டு அது கேமிங்னு போட்டு எந்தூசியாசிஸ்ட் அப்படின்னா ஆர்வலர்கள் அண்ட் வில் கோ ஆன் சேல் இன் இந்தியா அது சேலுக்கு வரும் விற்பனைக்கு வரும். ஸ்டார்டிங் மார்ச் 4 முதல் மதியம் 12 மணிக்குள் 4 அன்று மதியம் 12 மணிக்குள் வயா ஃப்ளிப்கார்ட் இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் ஃப்ளிப்கார்ட் அண்ட் த கம்பெனி அஃபிஷியல் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ IQ.com வெப்சைட்டில் வழியாக இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரும். அதான் மீன் வில் கோ ஆன் சேல்னா இந்தியானா இந்தியாவில் விற்பனைக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கான்ட்ரவர்ஷியல் வார்சோன் ஆர்ம்ட் மோப்ஸ். இந்த கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னா சர்ச்சைக்குரிய வார்சோன் அப்படின்னா போர்க்களமாக ஆர்ம்டு மாப்ஸ் அப்படின்னா ஆயுதமேந்திய கும்பல்களால் protested for and against the controversial citizen law through stones set vehicles and shops blaze and transform part of the national capital into war zone.
Three NDTV reporters and one cameraman were assaulted today by armed mobs northeast Delhi. சர்ச்சைக்குரிய குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை வீசி வாகனங்கள் மற்றும் கடைகளை எரித்தனர் மற்றும் தேசிய தலைநகரின் சில பகுதியில் ஒரு போர்க்களமாகவே மாற்றினர். NDTVயின் 3 நிருபர்கள் மற்றும் ஒரு ஒளிப்பதிவாளர் இன்று வடகிழக்கு ஆயுதமேந்திய கும்பல்களால் தாக்கப்பட்டனர். புரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு ஆர்ப்பாட்டக்காரர்கள். ஃபாரன் எகெயின்ஸ்ட் த கான்ட்ரவர்ஷியல் சிட்டிசன், அதாவது ஃபாரன்னா ஆதரவாகவும் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்களை வீசி, அதாவது இதோட மீனிங் த ஃபாரன் எகெயின்ஸ்ட் த கான்ட்ரவர்ஷியல் லா, சட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும். சிட்டிசன்ஷிப் லான குடியுரிமை சட்டத்திற்கு த்ரூ ஸ்டோன்ஸ், கற்களை வீசி, ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி கற்களை வீசி. செட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஷாப்ஸ் அப்ளேஷ். அப்ளேஷ் அப்படின்னா எது எரிக்கிறது, அதாவது வாகனங்களை எரிக்கிறது. வெஹிக்கிள்ஸ்னால் வாகனங்கள், ஷாப்ஸ்னால் கடைகள். பிளேஷ் அப்படின்னா எரிக்கிறது. அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பார்ட்ஸ் ஆஃப் நேஷனல் கேபிட்டல், அதாவது தேசிய தலைநகர் டெல்லி. டிரான்ஸ்ஃபார்ம் பார்ட்ஸ் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் அப்படின்னா தேசிய நகரத்தின் சில பகுதிகளை இன்டு வார் சோன், அதாவது வார் சோன் அப்படின்னா போர்க்களமாக மாற்றினார். 3 of NDT reporters, NDTவின் 3 நிருபர்கள், 1 கேமராமேன் மற்றும் ஒரு ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவாளர் were assaulted today by armed mobs. assaulted அப்படின்னா ஆயுதமேந்திய கும்பல்களால், அதாவது ஆர்ம்டு மாப்ஸ் ஆயுதமேந்திய கும்பல், அசால்ட்னா தாக்கப்பட்டனர். எங்கன்னா வடகிழக்கு டெல்லி. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். maiden visit, அதாவது முதல் முறை வருகை. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி hugs US President Donald Trump upon his arrival in Ahmedabad for his maiden visit to India. Prime Minister Narendra Modi and US President Donald Trump set for the mega road show which is expected to cover a distance 22 km leading to Sabarmati Ashram. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை அவரது முதல் முறை வருகைக்காக, மேடன் விசிட்னா முதல் முறை வருகைக்காக அகமதாபாத் வந்தடைந்ததும் கட்டிப்பிடித்தார், ஆரத்தழுவி வரவேற்றார். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் மாபெரும் வரவேற்புகளுடன் சாலை மார்க்கமாக பயணம் புறப்பட்டனர். ஸோ அவங்க போகிற இடத்துல சாலை மார்க்கமாக ரொம்ப வரவேற்புகளுடன் சாலை மார்க்கமாக பயணம் புறப்பட்டனர். அது அகமதாபாத்திலிருந்து சபர்மதி ஆசிரம் வரையிலான 22 கிலோமீட்டர் தொலைவை உள்ளடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த ரோடு ஃபுல்லாகவே பயங்கரமான வரவேற்புகளோடு போனாங்க. அது அகமதாபாத்திலிருந்து சபர்மதி ஆசிரம் 22 கிலோமீட்டர் தொலைவை உள்ளடக்கும். இதில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹக்ஸ் US பிரசிடென்ட் ஆரத்தழுவி வரவேற்றார். அப்பான் இஸ் அரைவல் இன் அகமதாபாத் ஃபார் இஸ் maiden visit, முதல் முறை வருவதற்காக அகமதாபாத் வந்தபோது அவர் ஆரத்தழுவி வரவேற்றார். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் US President டொனால்ட் ட்ரம்ப் செட் ஃபார் மெகா ரோட் ஷோ. இதில் மெகா ரோட் ஷோன்னா ஒரு மாபெரும் வரவேற்புகளுடைய சாலை மார்க்கமாக அவங்க செட் பண்ண புறப்பட்டனர். which is expected, அது எப்படி எதிர்பார்க்கணும், டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப், அதாவது உள்ளடக்கும். கவர்னா எந்த டிஸ்டன்ஸ்னா 22 கிலோமீட்டர் அகமதாபாத் லீடிங் டு சபர்மதி 22 கிலோமீட்டர். ஸோ சாலை மார்க்கமாக 22 கிலோமீட்டர் அந்த ரோட்டில் வழியாக மாபெரும் ஒவ்வொரு இடத்துலையும் வரவேற்புகளோடு அவங்க பயணத்தை புறப்பட்டனர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம்.
ஆப்டிமிஸ்டிக் ஆஃப் ட்ரேட் டீல். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா வர்த்தக நம்பிக்கை. இது ஆப்டிமிஸ்டிக் ட்ரேட் டீல்னா வர்த்தக ஒப்பந்தம். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா நம்பிக்கை. President Trump said he is optimistic of trade deal with India. The Prime Minister Narendra Modi today said the ties between US and India are not government to government but are people centric and people to people. இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கு இடையிலான உறவு என்பது இரு நாட்டு அரசுகளுக்கு இடையிலான உறவு கிடையாது. இது மக்களை மையமாக கொண்டது, மக்களுக்குமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். So the President Trump said he is optimistic of trade. Optimism அந்த ட்ரேட் டீல்னா வர்த்தக ஒப்பந்தம். ஆப்டிமிஸ்ட் நம்பிக்கை இருப்பதாக, இந்தியாவுடன் நம்பிக்கை இருப்பதாக கூறுகிறார், ட்ரம்ப் கூறினார். Prime Minister Narendra Modi today said his ties இடையே ஒப்பந்தம், இரு நாட்டுக்கு இடையிலான ஒரு உறவு ஒப்பந்தம். ஆர் US and India are not government to, அது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கிடையாது. அதாவது கவர்மெண்ட்டுக்கும் அரசுகளுக்கு, அதாவது அரசுக்குமான ஒரு உறவு கிடையாது. ஆனால் அது என்ன, பீப்புள் சென்ட்ரிக்னா மக்களை மையமாக கொண்டது. அண்ட் பீப்புள் டு பீப்புள் அப்படின்னா மக்களுக்குமானது. பீப்புள் டு பீப்புள்னா மக்களுக்குமானது. பீப்புள் சென்ட்ரிக்னா மக்கள் மையமாக கொண்டது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் வெல்கம் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஹிஸ்டாரிக்கல் வெல்கம்னா வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்பு. ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னா பார்வையாளர்கள். PM Modi said yesterday President Trump received historical welcome in Montreux that will be remembered forever. The Board of Cricket Control in India BCCI on Tuesday confirmed that Montreux Stadium will be the world's largest cricket stadium with a sitting capacity of more than 1 lakh spectators. பிரதமர் மோடி கூறுகையில், நேற்று ஜனாதிபதி ட்ரம்ப் மொட்டரோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்பை பெற்றார். அது எப்போது நினைவு கூறப்படும்? மொட்டரோ மைதானம் 1,00,000க்கும் மேற்பட்ட பார்வையில் அமரும் திறன் கொண்ட உலக மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் இருக்கும் என்பதை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI கடந்த செவ்வாய் என்று உறுதிப்படுத்தியது. ஸோ இதில் PM Modi said yesterday, நேற்று சொன்னார், பிரசிடென்ட் ட்ரம்ப் ஹிஸ்டாரிக்கல் வெல்கம் இன் மோட்டரா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்பை பெற்றார். மோட்டரா தட் வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். அப்படின்னா அது எப்போதும் நினைவு கூறப்படும். வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எப்போதும், ஃபார் எவர்னா எப்போதும், வில் பி ரிமெம்பர்னா நினைவு கூறப்படும். த போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா BCCI இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் on Tuesday confirmed that Motera Stadium will be the world's largest cricket stadium. அது உலகத்திலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக இருக்கும். The sitting capacity of more than, அதாவது 1,00,000க்கும் மேற்கொண்ட பார்வையாளர்கள் உட்காரும் திறன்னா உட்காரக்கூடிய இடம் கொண்ட ஒரு பெரிய கிரிக்கெட் மைதானமாக இருக்கும் என்று அந்த BCCI இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த செவ்வாய் என்று உறுதிப்படுத்தி, ஆன் டியூஸ்டே கன்ஃபார்ம்ட் அப்படின்னா கடந்த செவ்வாய் என்று கன்ஃபார்ம்னு உறுதிப்படுத்தியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். மைனாரிட்டிஸ் சிட்டிசன்ஷிப். மைனாரிட்டிஸ் அப்படின்னா சிறுபான்மையினர், சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை. பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அண்ட் மம்தா are against
the CAA because they say minorities will lose their citizenship. Why they are lying? Why are they lying? CAA is a law to give citizenship. It is not meant to take any one citizenship away. Mr. Amit Shah said. பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் மம்தா ஆகியோர் சிஏஏக்கு எதிரானவர்கள். காரணம், அவர்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின குடியுரிமை பறிக்கப்படும் என்று கூறி வருகின்றனர். அவர்கள் ஏன் பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்றார். சிஏஏ என்பது குடியுரிமையை வழங்குவதற்கான ஒரு சட்டம், யாருடையும் குடியுரிமையை பறிப்பதற்காக அல்ல என்று அமித்ஷா கூறினார். இதில் பகுஜன் சமாஜ்வாடி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அண்ட் மம்தா எகென்ஸ்ட் அவர்கள் எதிரானவர்கள். பிகாஸ் காரணம், திஸ் மைனாரிட்டிஸ் என சிறுபான்மையினர் will lose their citizenship. அவங்க இந்த குடியுரிமை பறிக்கப்படும், அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. இந்த சிஏஏன்னா அவங்களுடைய மைனாரிட்டிஸுடைய சிட்டிசன்ஷிப் லூஸ் ஆகும். சிட்டிசன்னா குடியுரிமை லூஸ் ஆகும்னா பறிக்கப்படும் என்று கூறி வருகின்றனர். அதுக்கு த்ரிஷா கேட்குறாரு, வாய் ஆர் தே லைங்கன்னா பொய் சொல்கிறார், லைங்கன்னா பொய், வாய் தே லைங்கன்னா பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் பொய் சொல்கிறார்? சிஏ இஸ் எ லாட் டு கிவ் சிட்டிசன். சிஏ அப்படின்னா சிஏ என்பது குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு சட்டம். அதாவது இஸ் எ லாட் டு கிவ் சிட்டிசன்ஷிப். கிவ் சிட்டின குடியுரிமையை வழங்குவதற்கான ஒரு லான சட்டம். இட் இஸ் நாட் meant to take anyone's citizenship away. அப்படின்னா இது யாருடைய குடிமையை பறிப்பதற்காக அல்ல. இட் இஸ் நாட், அது meant to take anyone's citizenship, யாரையும் பறிப்பதற்காக அல்ல. இது யாரையும் பறிப்பதற்காக உள்ளது அல்ல, இல்லைன்னா அதை மீன் பண்ணலை அப்படின்னு சொல்றார் மிஸ்டர் ஷா செட். Thank you for watching, friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you, friends.